சரிங்களா? ஈரான் மீதான தாக்குதல் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி தீவிரமாக நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இதனுடைய முடிவுதான் என்ன என்றுதான் உலக நாடுகள் மத்தியில் தரப்பு எழக்கூடிய மிக முக்கிய கேள்வியாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் மீண்டும் பேச்சுவார்த்தை என்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. அதாவது ஏற்கனவே அயதுல்லா அலி கமேனி இருக்கும் போதும் கூட அமெரிக்கா ஈரான் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. ஆனால் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே அதனுடைய முடிவுகள் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக ஈரான் தரப்பில் தெரிவித்தாலும் கூட பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும்போதே திடீரென்று இஸ்ரேல் உள்ளே புகுந்து ஈரானை தாக்க தொடங்கினார்கள். அதோடு அமெரிக்காவும் இணைந்து தாக்குதல் நடத்தி அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். 40க்கும் மேற்பட்ட முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் தற்போது போர் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. ஈரானுடைய பதிலடி தாக்குதல் மிக தீவிரமாக நடந்து வருகிறது. குறிப்பாக மத்திய கிழக்கு பகுதியில் அரபிக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கூடிய USS ஆப்ரஹாம் லிங்கன் போர் கப்பலையும் ஈரான் தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதே போன்று ஈரானுக்கு ஆதரவாக வந்த லெபனான் மீதும் இஸ்ரேல் தாக்க தொடங்கியிருக்கிறார்கள். இப்படி போர் பல்வேறு கட்டங்களை கடந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையில் பேச்சுவார்த்தை என்ற ஒரு பேச்சு ஈடுபட்டது. பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கலாமா என்ற ஒரு பேச்சு ஈடுபட்டது. குறிப்பாக அமெரிக்க ஊடகங்கள் இது தொடர்பான செய்தியை அதிகமாக வெளியிட்டார்கள். அதில் ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக செய்தியில் வெளியாகின. அந்த அடிப்படையில் தான் அடுத்த தலைவர் யார், ஈரானுடைய அடுத்த தலைவர் யார் என்ற கேள்விக்கான விடைகள் இன்னும் சில நாட்களில் நமக்கு தெரிந்துவிடும். அதற்குள்ளாக 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஈரானுடைய அதிபர் மசூத் பெசாக்சியன், அதே போன்று நீதித்துறை தலைவர் கோலம் ஹுசைனி, அதே போன்று உச்சபட்ச தலைவருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய குழுவின் உறுப்பினர் அயதுல்லா அலி ரிசா ஆகியோர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த தலைவர் தேர்வு செய்வதற்கான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அடுத்த தலைவராக மறைந்த கமேனியின் மகன் முஸ்தபா அடுத்த தலைவராக தேர்வாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் ஈரான் தற்போது பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறது. மீண்டும் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றது என்று அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அது தொடர்பாக அவர்கள் செய்தி வெளியிடும் போது தற்போது ஈரானுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கக்கூடிய காரணத்தால் அவர்கள் வேறு வழியின்றி பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு வருகிறார்கள் என்றும், இந்த பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டால் இது முழுக்க அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும். ஏனென்றால் ஈரான் போர் ரீதியாக பல்வேறு சேதங்களை எதிர்கொண்டு வருகின்ற சூழ்நிலையில் தற்போது பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் வந்தால் அது ஈரானுக்கு பாதகமான சூழலையும், அதே போன்று அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் தான் அமெரிக்க ஊடகங்கள் இது தொடர்பான செய்தி வெளியிட்டார்கள். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று செய்தி வெளியிட்டார்கள். ஆனால் ஈரான் இதை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஈரானுடைய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி லரிஜனாத் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார். அதில் அவர் தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றும் நாங்கள் தொடர்ந்து போரிடுவோம் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அதாவது ஏற்கனவே எங்களுடைய போர் மிக தீவிரமாக இருக்கும், நீங்கள் சிவப்பு கோட்டை கடந்து விட்டீர்கள், அதாவது எங்களுடைய பதிலடி மிக தீவிரமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயாராக இருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தியில் வெளியிட்டது முற்றிலும் தவறானது என்றும், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை, அதற்கு முன்பே நீங்கள் பேச்சுவார்த்தை சுமூகமாக கொண்டு சென்றிருக்கும் என்றும், ஆனால் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்படும் போதே எங்களுடைய தலைவரை நீங்கள் விட்டீர்கள், சிவப்பு கோட்டை தாண்டி விட்டீர்கள், இனி முடிவு என்பது உங்களுக்கு எதிராக தான் இருக்கும், தீவிரமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக நாங்கள் போர் புரிவோம் என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று அமெரிக்காவும் இந்த போர் 4 வாரங்கள், அதாவது 1 மாதம் வரை நீடிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பேச்சுவார்த்தைக்கு தற்போது வாய்ப்பு இல்லை என்றும், அடுத்த கட்டமாக இந்த போர் இன்னும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகின்றது. ஷர்மிளா.